திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, நான் அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே, அதை நான் படிச்சு பார்த்தேன். அதுல அவர் ஒன்னும் அம்மாவை பத்தி எதுவும் தவறா சொன்னதா ஒண்ணுமே இல்லையே. அம்மா அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர், மத நம்பிக்கை உடையவர், அதுல எந்த குறையும் இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை அவர் சொன்னது. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா, உண்மைதானே? அம்மா ஒரு பிராமணரா பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பிராமணர் தான். அதிமுக அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்காரு. திருவண்ணா வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திருவண்ணாமலை வந்திருக்கேன். இங்க வந்ததுனால நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, அதனால அண்ணாமலையரை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நீங்க தான் கேட்கணும். நாங்குநேரியில நடைபெற்ற அந்த காவல்துறையினருக்கும் போக்குவரத்துறைக்கும் நடைபெற்ற அந்த பிரச்சனை இன்னைக்கு இருவரும் தேநீர் விருது கொடுத்து அந்த பிரச்சனை சுமூகமான முறையில முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகார பற்றத்திலையும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி அரசாங்கத்துக்குள்ள உள்ள இரண்டு துறைகளுக்குள் இது போன்ற பிரச்சனைகள் வருவது மக்களுக்கு நல்லதில்லை. அதனால இது போன்ற பிரச்சனைகள் இனி வருங்காலத்தில் வராம அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அண்ணாமலை ஒற்றை மதவாத தலைவர் போல் பேசியிருப்பதாக கூறி ஜெயக்குமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இவங்கெல்லாம் அப்படி குற்றச்சாட்டு வச்சதுன்னா அவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு, நான் அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே, அதை நான் படிச்சு பார்த்தேன். அதுல அவர் ஒன்னும் அம்மாவை பத்தி எதுவும் தவறா சொன்னதா ஒண்ணுமே இல்லையே. அது போய் அந்த அளவுக்கு தீவிரமா கண்டனம் பண்ணி இவர் பேசுறாரு அப்படிங்கிறது வேணா. அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அம்மா பிறப்பால் ஒரு இந்து, அவங்க தான் பிறந்த மதத்து மேல மிகுந்த பற்று உள்ளவர்கள். அவங்க நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் பல தலைவர்கள், திராவிட கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் சாமி கும்பிட்டு வெளியில வேஷம் போடுவாங்க, மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்துன்னா திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நாமெல்லாம் இந்துக்கள் தான், நாமெல்லாம் திருடர்கள் அவர் சொல்றத அந்த காலத்தில் கைத்தட்டி வரவேற்றவர்களா இருக்காங்க. ஆனா அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்தில் உள்ள நெறிமுறைகள், வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள். அவங்க முதலமைச்சராக இருந்தப்பையும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, முதலமைச்சராக இல்லாத காலத்திலையும் சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்மா தெய்வ பக்தி. அவர் பிறந்த இந்து மதத்தின் நெறிமுறைகளை, வழக்கங்களை, பண்பாடுகளை ஃபாலோ பண்றவங்க. 60 வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூர்ல போய் அந்த ஹோமங்கள், அந்த சாந்தி தீட்சையெல்லாம் பண்ணிட்டாங்க. அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது, அது தவறு இல்லை. ஒரு மதத்தில் இப்ப நான் பிறந்த மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக பாவிக்க முடியும். சில பேர் போல அம்மா அவர்கள் அரசியலுக்காக பேசுபவர் அல்ல, உங்களுக்கு தெரியும். இப்ப திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டிக் கொள்வதற்கு அவரும் சரி, அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, விபூதி அழைக்கிறது, பொட்டு வைத்தவர்களை சத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டு பெண்டு பிள்ளைகள்லாம் கோயில் கோயிலா சுத்தி வர்றது தெரியும், அங்க பிரதட்சணம் பண்றாங்க. இதே மாதிரி இரட்டை வேடம் போடாம பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை, பக்தியா இருக்கிறது தப்பு இல்லை. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பா நாம இருக்கணும், ஆதரவா இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து, எல்லாரும் அப்படிதான் இருக்கும்.
ஆனா இஸ்லாமிய பங்கன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கும் வாழ்த்து சொல்றவரை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்ல. அவர்கள் மதவாதம்னு மற்றவர்களை சொல்றாங்க. ஆனா ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதும், இப்ப நான் இந்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் பேசலாம்னு அவங்க எல்லாம் பேசுறாங்க. அது இந்துக்களை புண்படுத்துற விஷயம் தானே. எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு. மற்றபடி அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காகவோ அவர் எனது நண்பர் என்பதற்காக சொல்ல, அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் ஆபீஸ்ல இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன். உங்களுக்கு வேணா 2 நிமிஷம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்துவா தலைவர் ஆவார். இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார். அவர் பார்வையில் சொல்றார். அதுக்கான காரணங்கள், அவர் இருந்தபோது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவு ஜெயலலிதாவுக்கே கிடைத்து வந்ததுன்னு சொல்றார். எல்லா மத ஆதரவும் அம்மாவுக்கு கிடைச்சது. அவர் இந்து மதத்தினர் இங்க பெரும்பாலும் வசிக்கிறதுனால அந்த ஆதரவு கிடைச்சே சொல்றாரு. இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்னு சொல்லியிருக்காரு. அதுபோல அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய பார்வையில் இந்து மதத்திற்கு செய்ததெல்லாம் சொல்றாரு. இப்ப அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அவர் ஆட்சி காலத்தில். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள 3000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கினார். ஏன்னா இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்கு தான் நான் குறிப்பு வச்சு படிக்க மாட்டேன், துண்டு சீட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு நீங்க கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி வழங்கினார். அதுபோல ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்கினார். அதுபோல நம்ம நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் வழங்கி வந்தார். அதுபோல உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை 750 1000 உயர்த்தினாங்க. பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃபு நிறுவனங்களின் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃபு நிறுவன மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்தி தந்தார். அதுபோல உருது மொழியை ஒரு மொழிப்பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவியர்களுக்கு பரிசு தொகையெல்லாம் உயர்த்தி வழங்கினாங்க. அதுபோல 2006ஆம் ஆண்டு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்து இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளமிட்டவர்கள் அம்மா அவர்கள். அதுபோல கிறிஸ்துவர்களுக்காகவும் தமிழகத்தில் வாழும் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் சென்று வர ஏதுவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக நிதி உதவி அளிக்கும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர். அதுபோல ஆதி திராவிட கிறிஸ்துவ மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் தெரியும். அதுபோல அம்மா அவர்கள் இந்து மதத்திற்கும் கோயில்களுக்கும் செய்ததை திரு அண்ணாமலை குறித்து காட்டியிருக்கிறார். அம்மா அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர், மத நம்பிக்கை உடையவர், அதுல எந்த குறையும் இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை. அவர் சொன்னது அது எனக்கே தெரியும். அம்மா வீட்டில் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவாங்க. அம்மா உங்களுக்கு தெரியும், மகாமகத்துக்கெல்லாம் போவாங்க. அது மாதிரி இந்து மத நம்பிக்கை உடையவர்கள். அதே நேரத்தில் மற்ற மதங்களை சமமாக பாவித்தவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்காங்க. மற்றபடி இதுல அவர் சொல்லியதுல எனக்கு ஒன்றும் குறை இருக்கிறதா தெரியல. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா, உண்மைதானே. மதமாற்ற தடுப்பு சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கல்ல, அது ஒவ்வொரு பார்வைக்கு ஒன்னா இருக்கலாம். அது மதமாற்ற சட்டத்தை எந்த மதத்திலிருந்து மற்ற மதத்துக்கு மாற முடியாத மாதிரிதான். கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் அம்மா அவங்க சம்பளத்தை. அது மாதிரி ஸ்ரீரங்கத்தில் போட்டிட்டதெல்லாம் சொல்றாரு. அது மாதிரி கோயில்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் அவருடைய இந்து மத பற்றை தெளிவாக புரிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கும் விலையில்லா சந்தன கட்டைகளை தேவையான அளவு வழங்கியிருக்காங்க. இது போல அவருடைய பார்வையில் அவர் இந்து மதத்துக்கு செய்த சொல்லி ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர். நமது பார்வையில் அவர் மத நல்லிணக்கத்துக்கான தலைவர், சமூக நீதிக்கான தலைவர். இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், கடவுள் எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புல உருவான இயக்கங்கள்ல அம்மா ஒரு பிராமணரா பிறந்து, அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பிராமணர் தான்.
அது ஒன்றும் அது என்ன தப்பு இருக்கு? ஒருத்தர் பிறப்புல எந்த மதத்துல எந்த சமுதாயத்தில் பிறக்கிறோங்கிறது நம்ம கையில இல்ல. அதே போல அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ளக்கூடியவர். இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர், இந்து மதத்தின் மீது பற்று உள்ளவர், இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர். அதான் அவர் பார்வையில இந்துத்துவ கொள்கையில பெரிய தலைவர் சொல்றாரு. அம்மா ஒரு பெரிய தலைவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர் அவர். மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா இழிவுபடுத்தி பேசியது கிடையாது. அவங்க 30 ஆண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்தில், புரட்சி தலைவரோடு இருந்த காலம். அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்தில் ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே 30 ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த காலத்தில் நாம் இப்படியெல்லாம் பேசுவது, அவர் சொல்வதை அவர் ஒன்று அம்மா எதுவும் குறைத்தோ எதுவும் அம்மா மேல குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியவில்லை. ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார். ஏன்னா அதிமுகவுடைய அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அம்மாவோ தலைவர் இருந்த காலத்தில் செயல்படுற மாதிரி படல. அந்த இடத்தை பாஜக நிரப்பி வருகிறதுன்னு அவரு கட்சி தலைவரா பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரு. அதுதான் அந்த அளவு தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதுல பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒன்றும் தெரியல. அதிமுக இருந்த இடத்தில் பாஜக நிரப்பி வருகிறது என்பதாக நம்ம எடுத்துக்கலாமா சார்? அவர் சொல்றது அந்த இந்துக்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருக்காரு. அது மாதிரி பெரும்பான்மை இப்ப அதிமுக இப்ப இந்த தேர்தலில் எப்படி பண்ண போகுதுன்னு 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அம்மா இருந்தப்ப இருந்த கட்சி எப்படி அந்த ரெட்டையில இருந்தோம், அந்த கட்சியில் உள்ள முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம். இன்றைக்கு தேர்தலை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும். அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி இந்துத்துவ லீடர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லங்க. இப்ப எப்படி அம்மா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரோ அதுபோல அவர் அன்னைக்கு தேனியில பேசுறப்ப அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு டிடிவி தினகரன் தலைமையில் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அதுல ஒன்னே நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி அதிமுக அழிக்க பாக்குது, அதிமுக அழித்து பிஜேபி வளர பாக்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு என் தலைமையிலேன்னு அவர் சொல்றது உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில் சொல்றாருன்னா, உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்றார். நான் தலைமை பொறுப்பை என் தலைமையின் கீழ் வரணும்னு ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொல்றாரு. பட் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும். அதுதான் உண்மை. அது அம்மாவின் தொண்டரா எனது விருப்பமும். அதனால அவர் சொன்னதை நீங்க அந்த பார்வையில் பாக்குறீங்க. நான் அதை இப்படிதான் பாக்குறேன். அதிமுக நல்லா இருக்கணும், இன்னைக்கு தீயவர் சுயநலவாதியா ஒரு துரோக சிந்தனை உள்ள பழனிசாமி தலைமை வகிக்கிறதுனாலதான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில இருக்கணும்னு சொல்றார். அது அவருடைய விருப்பத்தை சொல்றார். யாரு? ஆமா, அது இல்ல அவருடைய செயல்பாடு அவர் வாயில ஒத்துக்கிட்டாரு. நிர்வாகிகள் எல்லாம் துரோகம் பண்றாங்க, யாரும் சரியா செயல்படல. தலைமை எப்படி இருக்கோ வெளிதானே அங்க உள்ளவங்க இருப்பாங்க. இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால அவருக்கு கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொன்னு ஒரு தேர்தலில் வெற்றினா இவர் மாறு தட்டிக்கிறதும் தோல்வினா மற்றவங்க தலையில போறதும் ஒரு தலைமை பதவியில் உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது. இப்ப மாவட்ட சரியா செயல்படல, நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு. சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியா செயல்படாததுனாலதான் முதல் கோணல் முற்றிலும் கோணலா அது நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எனக்கு தெரிந்து 9 முறை அவர் தலைமையேற்ற பிறகு, முதலமைச்சரான பிறகு, ரெட்டையில அவர்கள் கையில கிடைச்ச பிறகு
அம்மாவின் இயக்கம் அவர் கையில கிடைச்ச பிறகு 9 தேர்தல்கள்ல இவ்வளவு பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம் இருந்து அவர் தோல்வியை தான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார். இது 10வது முறையாக அதே தான் நடக்க போகுது. என்னதான் பணபலத்தில் இருந்தாலும் அவர்களால் சோபிக்க முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவில் தெரிய போகுது.